மாநகர அடிக்கும் ஜவுச்சோம் கேட்டாலும் உக்கலையா கையில கிடைக்கிட்டு எடுப்பேன் முதல்ல அவன் கை தரப்பேன் அவன் தோலை உரிப்பேன் அவன் கெரிய கைமா பண்ணுவேன் பக்கோடா போட்டு நானே துண்ணுடுவேன் வச்சுக்கலாம் அவன் போட்டி அறுத்து அழைக்க மாட்டான் அவளை வேக வச்சு துண்ணுண்டா அந்த கருத்து எங்கிருந்தாலும் சரி அந்த கல்வனை கண்டுபிடித்தையும் நம்முடைய நீதிமன்றத்தில் நிற்க வைத்து அவனுக்கு சரியான தூக்கு தண்டனை கொடுப்பேன். நான் போகிறேன். அந்த கருத்து முடியா எங்கிருக்கிறான் அவர் எங்கிருந்தாலும் சரி அவரை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர தங்கடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். அந்த கருத்தை முடிக்க கண்ணால் பார்த்தவன் நான் ஒருவன் மட்டும் அந்த கல்வனை கண்டுபிடிப்பதற்காக நான் தான் செல்வேன். நான் போகிறேன். சாதாரண ஒரு தளபதி சாதாரண வழியை கருத்தால் செடி பிடிப்போம். சாதாரண ஒரு செருப்புக்கு சமமாக என்னுடைய தந்தைக்கும் நானாக பிறந்த எனக்கும் அறிவுரை நீ சொல்வதா சதவ மவுத் நான் செல்கிறேன். அந்த முடி அந்த முக்காமுடி அந்த அறமுடி அந்த காலமுடி எங்களால கொண்டு வந்து உங்க காலடியில நான் சேர்க்கிறேன். நீ காவல தானே கட்டிக்காரன் பார்த்தேன் வீரத்திനും கட்டிக்காரனாக எப்பியோட போயிட்டு அந்த கருத்தை மூடி கண்டுபிடிச்சிட்டு வா. பாய்த்து விழுந்தாருங்கள் பாருங்கள் நேரா போனா அவ்வளூர் பேட்டை அப்படியே மலையனூர் வளர்த்தி ஆரணி களம்பூர் நாளைக்கு வந்தவாசி மேல்நெல்லி ஆமாங்க வந்து சேரு. ஐயோ இன்று என்ன கிழமை? சனிக்கிழமைடா. சனி போன தனியா போவாதுங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை போறியா? நாய் படாத பாடுங்க. திங்கக்கிழமை போறியா? அது தீப்பட்ட நாளு. செவ்வாய்க்கிழமை போறியா? செவ்வாயோ அவ்வாயோனுவாங்க. புதன்கிழமை போய் தொலை. புத்துல இருக்கிற பாம்பு கூட வெளி வராது. வியாழக்கிழமை விசாயமோ கசாயமோ வெள்ளிக்கிழமைடா வெள்ளியோ கொல்லியோ 7 நாள் தள்ளி புதுசா ஒரு நாள் சொல்லு. அன்னைக்கு போய் கொண்டு வருகிறேன் கால முடியாது. வாரத்துல இருக்குது 7 நாள் தான். அந்த 7 நாள் தள்ளிட்டாங்க என்னடா இருக்கும்? புதுசா ஒரு நாள் உருவாக்குங்க. புது பஞ்சாங்கத்தை எழுதி 8 நாளா உருவாக்கி அன்னைக்கு அனுப்புறேன். அன்னைக்கு போய் புடிச்சாங்க. நாட்டின் முதுகெலும்பு வலது கரம்போட நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபட்டவர் அரசு பெற்று தவிர மன்னிப்பு காட்சிவிடு. மன்னிப்பு கேட்க பரம்பரையில் பிறந்தவன் நான் கிடையாது. மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு நான் ஒன்றும் தவத்தை விளையப்ப காலம் ஒன்றாக சேரட்டும். அந்த கல்வனை கண்டுபிடிப்பது என் கடமையாக தெரியாதவன் தெரியாதவன் புரியாதவன் ரத்தத்துடன் பேசுகிறான். அது மட்டும் கிடையாது. காட்சியில் மூவர்கள் நடமாடி கொண்டிருக்கின்றார். நாளை காலை உதவாவிற்கு மூவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தை விடும் பதிய பொறுப்பு அரசு கட்டளை. என் நாட்டின் இளவரசர் என் நாட்டுக்காக முதுகெலும்பாக உழைத்து வந்தான். நீங்க என்னை பார்த்து கால் செருப்புக்கு சமன் சொல்லிவிட்டு செல்கிறான். என் நாட்டு இளவரசர். ஆமா அதை கேட்டு செத்த பிரமாட்டம் செல்கிறான். அந்த கழட்டு மன்னன் சந்தோஷமா வாழலாமா? வாழத்தான் விடுவேன். தீட்டு விட்ட மன்னர் குடும்பத்தையே வேரோடு கருவறுக்க வேண்டும். மன்னர் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்றால் என் காதலி வேல்விழியை சந்தித்தால் இதற்குண்டான வழி அங்கு பிறக்கும். யாரை சந்திக்கிறோம்? காதலி வேல்விழியை